ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கும்ப லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை ஜூன் 22 முதல் ஜூலை 1 வரை உள்ள நாட்களுக்கு நம்ம பார்க்க இருக்கோம். முதல் நாளான ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை, நம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடமான மேஷராசியில் சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார். சுக்கிரனும் அங்கேயே பரணி நட்சத்திரத்திலே இருக்கார். அதனால் இன்றைக்கி புதிய செயல் திட்டங்கள் நம்ம மைண்டில் ஓடும். மாற்றி செய்யலாம், அல்லது மாற்று வேலைக்கு ட்ரை பண்ணலாம், ஒரு வீடு இடம் மாறலாம், அல்லது வீடு விற்கிறது, ஆவணங்களை புதுப்பிக்கிறது, டாக்குமெண்ட்ஸ் அக்ரிமெண்ட் போடுறது, இதுக்கெல்லாம் சாதகமான நாள். இப்போ ஒரு கல்யாணம் நிச்சயமாகிறது, உறுதிப்படுத்திக்கிறது, ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் போய் இன்ட்ரடக்ஷன் பண்ணி உறுதிப்படுத்திக்கிறது, இதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்கக்கூடிய நல்ல நாள் தான் இந்த பரணி நட்சத்திர நாள். அதாவது நமக்கு 3, 7, 11, 3ஆம் இடத்துல பரணி, 7ஆம் இடத்துல பூரம், 11ஆம் இடத்துல பூராடம், இப்படி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஜூன் 23 திங்கட்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம். அதாவது ஞாயிற்றுக்கிழமையே மாலை 5:38க்கு தொடங்கி திங்கட்கிழமை நமக்கு மதியம் 3:16 வரைக்கும் இருக்கிறது சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம். 4ஆம் வீடான மேஷராசியில் ஒரு பாதம் இருந்தாலும் மெயினாக 3 பாதங்கள் 5ஆம் இடமான ரிஷபராசியில் இருக்கு. இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதியான சூரியன் நமக்கு 5ஆம் வீட்டிலேயே இருக்கார். அதாவது ஒரு பாதம் 3ஆம் வீட்டில் கிருத்திகை 1ஆம் பாதம் இருக்குது, 4ஆம் வீட்டில் 3 பாதம் இருக்குது. ஆனால் அந்த அதிபதி சூரியன் 5ஆம் வீட்டில் இருக்கார். அவர் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு மனசு சார்ந்தது, ஒரு அறிவு சார்ந்தது, கலைத்திறமைகள் சார்ந்தது, உறவுகள் சார்ந்தது, இப்படியெல்லாம் நம்மளுடைய சிந்தனைகள் போகும். ஐடியலாக இருந்தாலும், ரிலாக்ஸேஷனாக இருந்தாலும், ஒரு ஹாப்பியாக இருக்கலாம், ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கலாம், அப்படின்ற வகையில் இது வேலை செய்யும். ஏன்னா நாளே ஞாயிற்றுக்கிழமையிலேயே இது ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த திங்கட்கிழமை மதியம் 3:16க்கு இது முடிஞ்சு ரோகிணி நட்சத்திரம் வந்துடுது. ரோகிணி நட்சத்திரம் என்பது நமக்கு 4ஆம் வீட்டில் ரிஷபராசியில் இருக்கிற நட்சத்திரம். அதே சந்திரனுடைய நட்சத்திரம் ஹஸ்தம் 8ஆம் வீட்டில் இருக்குது. இன்னொரு திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் 12ஆம் வீட்டில் இருக்குது. 4, 8, 12 அப்படிங்கிறது நமக்கு அவஸ்தைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதில் 4ல் இருக்கிற சந்திரன் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நல்லா பெனிஃபிட்டு. சில பேர் மளிகை கடை நடத்துவாங்க, காய்கறி கடை நடத்துவாங்க, பால் பண்ணை நடத்துவாங்க, மற்றும் பயிர் தொழில்கள் நடத்துவாங்க, விவசாயம், மற்றும் நம்ம உணவு, உடை, மருந்து, மெயினாக உணவு தொழில், இதில் எல்லாம் சிறப்பை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். வீட்டு வாடகை, வீட்டுக்கான லோன் சேங்ஷன் ஆகிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. இருந்த போதிலும் நம்ம இந்த 8, 12 ஆதிக்கம் இருக்கிறதுனால இன்றைக்கி புது முயற்சிகளை தவிர்க்கணும். மனசஞ்சலப்படக்கூடிய வகையில் உறவுகள்கிட்ட பேசாமல் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும். ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை, இந்த ரோகிணி நட்சத்திரம் என்பது நண்பகல் 12:53 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். மிருகஸ்ரீஷத்தில் 2 பாதம் 4ஆம் வீட்டில் இருக்குது, மிச்சம் பாக்கி 2 பாதம் 5ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ பகுதி நேரம் நமக்கு அந்த 4ஆம் வீட்டினுடைய டென்ஷனை கொடுக்கும். அதுக்கப்புறம் பிற்பகுதி நன்மை தரும். செவ்வாய் நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கார், மிருகஸ்ரீஷத்துக்கு அதிபதி. அவர் கேதுனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கிறதுனால கஸ்டமர்கள்னாலையும் பணவரவு, கணவன் மனைவி உறவு சார்ந்த வகையிலையும் பணவரவு, இதெல்லாம் நல்லாயிருக்கு. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு செவ்வாய் நெகட்டிவாக இருக்கவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சண்டை சச்சரவும் ஏற்படும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக போய்க்கிறது நல்லது. ஜூன் 25 புதன்கிழமை, இந்த காலையில் 10:40 வரைக்கும் இந்த மிருகஸ்ரீஷம் இருக்குது. அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அதனால் இன்றைக்கி மனசுக்கு பிடித்தவர்களோடு பழகிறது, பேசுகிறது, திருமணம் நிச்சயம் பண்ணுறது, இது மாதிரியான காரியங்களும் நடக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கிறது, குழந்தைகள் மூலம் நம்ம குதூகலம் அடைகிறது, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. இன்றைக்கி பலன் தரக்கூடியவர் ராகு.
இந்த ராகு வந்து நம்மளுடைய லக்னத்தில் இருக்கார், குருவை போல செயல்படுகிறாரு, சுக்கிரனை போலையும் செயல்படுகிறார். சுக்கிரன் உப நட்சத்திரம். அந்த வகையில் பார்க்கும்போது குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கியிருக்கிறாங்க. இதுக்குன்னே தனி பதிவுகள் போட்டிருக்கேன். குரு ராகு சாரமாற்றம் அப்படின்ட்டு அதையும் பார்த்துக்கலாம். யாருக்கெல்லாம் ராகு குரு திசாபுத்தி நடக்குதோ இதன் மூலமாக மகிழ்ச்சியை பரிமாறிக்கிறது, உறவுகளில் வெற்றி மற்றும் நம்முடைய கலை படைப்புகளில் வெற்றி, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஜூன் 26 வியாழக்கிழமை காலையில் 8:46க்கு புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். அதே பரிவர்த்தனை இன்றைக்கும் வேலை செய்யும். குரு ராகு பரிவர்த்தனை. குருவனுடைய அமைப்பு வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்கிறனால குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் முன்னெடுக்கிறது மற்றும் கலை திறமைகள் வெளிப்படக்கூடிய அமைப்பு, கமிஷன் வகையில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வேத பாராயணம், இஷ்ட தெய்வ வழிபாடு இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஜூன் 27 வெள்ளிக்கிழமை காலையில் 7:21க்கு பூச நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 6ஆம் வீடான கடகராசியில் சந்திரன் போயிடுறாரு. சந்திரனுடைய வீடே தான் அது. அங்கே வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதே சனியினுடைய நட்சத்திரத்தில் புதனும் இருக்கார். புதன் சந்திரன் சேர்க்கை பலனை கொடுக்குது. நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிற சனியும் இன்னொரு சனியினுடைய நட்சத்திரத்திலிருந்து இந்த 2க்கும் 6க்கும் ஒரு கனெக்டிவிட்டி பண்ணுது. அதனால் வேலைக்கு நல்லா இருக்குது, வருமானத்துக்கு நல்லா இருக்குது. அது மாதிரி எதிர்பார்த்த ஒரு கடன் எதிர்பார்த்து போனோம்னா அது கரெக்டாக கிடைக்கும். மற்றபடி நமக்கு வந்து உறவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் மைனஸாக தான் இருக்குது. ஹெல்த்தில் பிரச்சனையாக இருக்கவங்க இன்றைக்கி கொஞ்சம் கேர் எடுத்து கவனிச்சுக்கணும். 6ஆம் இடம் நமக்கு தொழில் பலத்தை கொடுக்கும். அதுலேயும் வந்து சனி அப்படிங்கிறனால ஜாப் ஒர்க் பண்ணுறவங்க, மிஷினரி ஹேண்டில் பண்ணுறவங்க மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க, இது மாதிரி ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சிறப்பை கொடுக்கும். ஜூன் 28 சனிக்கிழமை காலையில் 6:36 மணிக்கு ஆயில்ய நட்சத்திரம். 6ஆம் வீட்டில் சந்திரன் புதனை போல செயல்படுகிறார். புதன் நம்மளுக்கு 5ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் உடையவர். புதனும் 6ஆம் வீட்டிலே இருக்கார். புதன் சனி நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். இன்றைக்கும் வேலை சிறப்பாக இருக்கும். மெயினாக சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, ட்ரேடிங் பண்ணுறது, ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல், ப்ளம்பிங் மெட்டீரியல், ஒயரிங் மெட்டீரியல், இதெல்லாம் ட்ரேடிங்கில் இருக்கவங்க, இந்த லைனில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, ஆடிட்டிங்கில் இருக்கவங்க, அக்கௌண்டன்ஸில் இருக்கவங்க அனைத்து பேருக்கும் இது வந்து நல்ல நாளாக அமைகிறது. அதனால் இன்றைக்கி தொழில் பலம் மிகுந்த நாளாக இருக்கும். ஜூன் 29 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:33க்கு மகம் நட்சத்திரம். 7ஆம் வீட்டுக்கு சந்திரன் வந்துடுறாரு. கேதுனுடைய நட்சத்திரம். கேதுவும் அங்கேயே இருக்கார் 7ஆம் வீட்டிலேயே. சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய உப நட்சத்திரத்திலையும் குருவினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கனால திடீரென்று நமக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறது, ஒருத்தரை அறிமுகப்படுத்திக்கிறது மற்றும் நமக்கு குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள், சுப காரியங்கள், தெய்வ அனுகூலம் மிகுந்த நல்ல நாளாக இருக்கும். ஜூன் 30 திங்கட்கிழமை காலையில் 7:20க்கு பூர நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் போகிறாரு. அதாவது ரிஷபராசியில் இருக்கார். அதனால் இந்த ராகு குரு எல்லாமே நம்ம லக்னத்துலேயும் 5ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து எதிர்பாராத சில மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். ஜூலை 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8:53க்கு உத்திர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறனால இன்றைக்கும் வந்து உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு நன்மை இருக்கும். நம்ம ஜவுளி தொழிலாகட்டும், இன்டீரியர் டெக்கரேஷன் ஆகட்டும், சொகுசு வாகனங்களாகட்டும், சினிமா துறையாகட்டும் மற்றும் பியூட்டி பார்லர், ஹாஸ்பிட்டாலிட்டி, ரெசார்ட்ஸு இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.